அடுத்த 24 மணி நேரத்தில் அது 48 மணி நேரத்தில் உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற ஷிஃப்ட்டை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். இந்த பர்சனை கட்டி போட இல்லைனா ஒரு இடத்துல அடைச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. மேபி இந்த பர்சனை லிட்டரலாக மிரட்டலாம், பிளாக்மெயில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலி இது வந்து இந்த உன்னை வந்து வீட்டு விட்டு துரத்திடுவேன், உனக்கு சொத்து தரமாட்டேன், காசு தரமாட்டேன், அது தரமாட்டேன், இது தரமாட்டேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணலாம். இல்லை வந்து இது நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் இந்த பர்சனை வந்து பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க உள்ள. ஸோ திஸ் லிட்டரலாக பிளாக்மெயில் தான், கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில். பட் இது வந்து ஸ்டக் எனர்ஜியில் வந்துச்சு. ஸோ இது வந்து பிரபஞ்சம் இதை பிளாக் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் எ டிவைன் இன்டர்வென்ஷன். இது வந்து கண்டினியூ பண்ண முடியாது அவங்களால. இந்த பிளாக்மெயில் பண்ணுறதை ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. இது வந்து இந்த 48 ஹவர்ஸில் ஷிஃப்ட் ஆகுது. எப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன கைடன்ஸ், உங்களுக்கு என்ன கைடன்ஸ், எல்லாமே பார்க்க போகிறோம் டீப்பாக. அவங்களோட மெசேஜும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே வித் மீ. 8 ஆஃப் சோர்ட்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். இது எதனால் முறிக்கப்படுது அப்படின்னா இந்த பர்சனோட உண்மையான காதல், டீப் லவ். ஆஃப்டர் பாயிண்ட் இந்த பர்சன் எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்க பாருங்க. இது வந்து நடக்க போகுது 24 ஹவர்ஸில். இதில் நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் இது எப்படி டேர்ன் ஆக போகிறது, எது வெளில போகுது, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வெளில போகுது யார்? கிங் ஆஃப் கப்ஸ். ஆப்வியஸாக காதல் தான் ஜெயிக்க போகுது, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. எதனால் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் பாயிண்ட் அவங்களுக்கு வந்து பயம் போய் கோவம் வரப்போகுது. கோவம் எதனால் வரப்போகுதுன்னா மேபி அவங்க பிளாக்மெயில் பண்ணுறது, உங்களை அட்டாக் பண்ணுறேன்னு பிளாக்மெயில் பண்ணி, அதாவது அவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஸ்பாட்டை டச் பண்ண போகிறாங்க. இல்லைனா ஆல்ரெடி டச் பண்ணிட்டாங்க. இந்த பர்சன் இங்கே பயந்து ஒடுங்கிட்டு ஒளிஞ்சிக்கிறத விட்டுட்டு பாஞ்சு வெளியில் வர போகிறாங்க. எப்படி? ட்ராகன் ஸ்பிரிட். ட்ராகன் ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ப்ரொடெக்ஷன். இது வந்து அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இந்த பர்சன் இந்த இப்போ ப்ரெசன்ட் எனர்ஜி அவங்க வந்து இந்த எனர்ஜிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டுருக்காங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு இப்போது கரண்ட்டாக. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக் பிரின்ஸ் நம்மளை துரத்துற மாதிரி யாரும் நம்மளை துரத்த மாட்டாங்கய்யா. இப்போ பாருங்க, லில்லிஸ், டீப் லவ். இது வந்து கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி இந்த காதல் எவ்வளோ ஆழமானது, நீங்கள் எவ்வளோ அபூர்வமான ஒரு பர்சன், அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க கர்ஸ், அவங்கள டச் பண்ணனால உங்களுக்கு வந்த கர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இட்ஸ் லைக் மேபி நீங்கள் அந்த பர்சனை லவ் பண்ணனால தான் நீங்கள் நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. வேறு யாராவது இருந்தால் மேபி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து இந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்காது. இவங்க அப்படின்னு மேபி ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஃபேமிலி இன்னும் அச்சுறுத்துற மாதிரி நான் சொல்லலை. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்க ஒரு ஃபேமிலி, இல்லைனா வந்து மேபி கிரிமினல் ஃபாதர், சம்திங் லைக் தட். இல்லைனா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து அந்த ஃபேமிலி வந்து இந்த சிண்டிகேட் குரூப்பில் பார்ட், சம்திங் லைக் தட். ஸோ அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது வந்து பாசிபிள். ஏன்னா நார்மலாக ஒருத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது கிரிமினல் அஃபென்ஸ். இந்த பர்சன் வந்து ஏதாவது ஒரு விதமாக இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காதல் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. இது இப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா நம்ம நேற்று பார்த்த ரீடிங்கில் வந்த மாதிரி நீங்கள் டட்டா பை பை சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்காங்க. 24 ஹவர்ஸில் இங்கே பாருங்கள் இது நடக்குது. ஆங்கர், 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்களுக்கு வந்து வலி ஜாஸ்தியாக இருக்குது. செப்பரேஷன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்பிரிட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மெர்மைட் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட் இருக்குது. ஒரு ஸ்பிரிட் இல்லை, ஒரு ஸ்பிரிட்ஸ் டீமோட சப்போர்ட் இருக்குது. அவங்க ஆங்கர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த கனெக்ஷனை. லைக் நங்கூரம் பாய்ச்சிருது. இந்த கனெக்ஷன் எங்கேயும் போகாமல் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறது. மேபி உங்ககிட்ட பேசுகிறது, இதில் நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறது, சம்திங் லைக் தட். ஆனால் அதை வந்து இந்த 24 ஹவர்ஸில் நடக்க விடாமல் பிளாக் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. இதை நடக்க போது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ். இது எப்படி எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் உங்ககிட்ட வரதே வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா தான். இது வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த பர்சனை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி த ஃப்ராக் எனர்ஜி. இல்லைனா வந்து யார் அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்களோ அவங்களோட பியூர் இன்டென்ஷன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. இது வந்து உங்களுக்கு தெரியாது. இன்னும் உங்களுக்கு இந்த செய்தி காதுக்கு வரல. லைக் மேபி லிட்டரலாக உங்களுக்கு வரல. மேபி எனர்ஜெட்டிக்கு நான் தான் இப்போ போட்டு உடச்சிட்டேனே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பர்சனோட இன்டென்ஷன் என்னென்னு. இதுதான் 24 ஹவர்ஸ் நடக்க போது. இதை தான் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இவனை விட்டால் போய் கல்யாணம் பண்ணிப்பான், இவனை எப்படியா தடுக்கணும், பிளாக்மெயில் பண்ணு, அவனை தாக்கவன் பிளாக்மெயில் பண்ணு, இல்லை அந்த பொண்ணை தாக்கவன் பிளாக்மெயில் பண்ணு. பிரபஞ்சம் டே கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கடான்னு சொல்கிற அளவுக்கு இந்த பர்சன், இந்த குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா அவங்க ஃபேமிலி அந்த அரைச்சமாகவே அரைச்சி இந்த பர்சனை ட்ரிகர் பண்ணி அவங்க வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் நடக்க போகிறது. ஸோ
இந்த எனர்ஜி 48 ஹவர்ஸில் எங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தொலைஞ்சு போகிறாங்க. தொலைஞ்சு போன இது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. இது வந்து நீங்கள் இந்த 48 ஹவர்ஸில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம எங்கேயோ இருக்கோம், இந்த கனெக்ஷன் வந்து வாய்ப்பே இல்லை, இந்த இந்த எனர்ஜி நான் சொன்னேன் பார்த்தீங்களா இவ்வளோ நேரமாக, இது நீங்கள் இப்போ கேட்டோன்னே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் என்னமோ சும்மா சொல்கிறீங்க, மேபி இல்லை, எனக்கான ரீடிங்கில் இந்த மாதிரி தான் உங்கள் தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த எனர்ஜியை நம்ம மாற்றணும்னா ஃபஸ்ட்டு கிளைம் திஸ் எனர்ஜி. மேரேஜ், யூனியன், இதில் எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே அதை போடுங்க. ப்ளேஸ் டு ஹேங் யுவர் விச் ஹேட். ஓகே, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போதோ இல்லை வந்து அன்வின் பண்ணுறது அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பொத்துன்னு பெட்டில் விழுந்து கிடக்கும் போதோ, இல்லைனா வந்து நீங்கள் வந்து தலையெல்லாம் களைச்சி போட்டுட்டு வீடெல்லாம் புரட்டி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சபா அப்படின்னு ஓஞ்சி உட்காரும் போதோ, எப்பயோ நீங்கள் ரொம்ப அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத தருணத்தில் மேபி இந்த பர்சன் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு வரலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் இவங்க கிட்ட யார் இது இந்த நேரத்தில் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட ஃபோன் காலாக இருக்கும். ஸோ இந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நீங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுவீங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஆஃபர். காதலை சொல்ல போகிறாங்க 10 கம்ப்ளீஷன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் இங்கே 10 ஆஃப் கப்ஸ் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். அவங்க உங்ககிட்ட அந்த காதலை தான் சொல்ல போகிறாங்க, வேறு எந்த 10ம் இங்கே கிடையாது. 10 ஆஃப் கப்ஸ், இந்த எனர்ஜி பிரபஞ்சம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், கிங் ஆஃப் சோல்ஸ், நைட் ஆஃப் சோல்ஸ், கிளாரிட்டி. நீங்கள் 2 பேர் உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து மேய போகிறீங்க. புக் பிளாகர், மேபி நீங்கள் வந்து ஃபுல்லாக இண்டல்ஜாக இருக்க போகிறீங்க. இது வந்து ஒரு சைன். நீங்கள் ஏதோ ஒரு புக்கு ரொம்ப சீரியஸாக படிச்சுட்ருக்கீங்க, ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த கனெக்ஷனா ஓகே நடக்கும்போது நடக்கட்டும்டா நாராயணா அப்படின்னு நீங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. யூஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டு. பட் உங்கள் இன்ட்யூஷனுக்கு தெரியும் இந்த பர்சன் வர போகிறாங்கன்னு. நீங்கள் பாருங்கள், யூனிக்காக உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு மாஸ்டர் பீஸ்னு. நீங்கள் அழட்டிக்கலாம், ஓகே நாம தான் லைக் நம்மளே சில சமயம் நம்ம பெருமையாக சொல்லிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில குருடங்களுக்கு அந்த வேல்யூ தெரியறதில்ல. நாம தான் அட கடவுளே நான் ஸ்டாரு அப்படின்னு சொல்கிறதா இருக்குது. பார்த்தோன்னே தெரியணும். அந்த நான் சொன்ன மாதிரி தான் கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது, நாம தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி தான் இருந்தது இவ்வளோ நாளாக. பட் இப்போ இந்த பர்சனுக்கு வந்து கண்ணு திறந்துருச்சு. நடந்த ஒரு இன்சிடெண்ட் இந்த பர்சனோட கண்ணை திறந்துருக்கு. எதை பற்றி, உங்களை பற்றி, உங்களோட வேல்யூவை பற்றி. ஸோ நீங்கள் இந்த கனெக்ஷன்லேருந்து விலகி தான் இருக்கீங்க. நீங்கள் யூஆர் டிவைன் சைல்டு. நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் சில யூனிகார்ன் வந்தாலே டவுன்லோட் கம்யூனிகேஷன். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சைன் கொடுக்குறாங்க. இந்த சைனுக்கு என்ன அர்த்தம், வரப்போகிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தருணம் வரமாட்டாங்க கண்டிப்பாக. நீங்கள் அதெல்லாம் என்ன சைன் வந்து இத்தனை நாள் ஆச்சு ஆளக்கானோம் அப்படின்னு பார்க்குறப்போ வருவாங்க. தட்ஸ் த பாயிண்ட் ஹியர். ஸோ நீங்கள் எங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறது, அடுத்த கம்யூனிகேஷன் லைக் இங்கே ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, இங்கே வர போகிறீங்க. இது எப்படி வர போகிறீங்க, வாட் யூ நீட் டு டூ. குயின் ஆஃப் சோல்ஸ், பிளாக் 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 திஸ். ஓ மை காஷ், நான் நிஜமாக இந்த கார்டை பார்க்கல. சீரியஸ்லி இட்ஸ் அ சர்ப்ரைஸ். ஐ லவ் திஸ் ரீடிங். பிகாஸ் as a reader this is a pleasant surprise. பிரபஞ்சம் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, யூ ஆர் இந்த ரைட் பாத். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் மேலே பார்க்குறீங்க, இந்த ஒரு பாதை தான் வந்து வெளிச்சத்தோடு இருக்குது, இந்த பாதை இருட்டில் போகுது. நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. என்ன சரியான பாதை, பவுண்ட்ரிஸ். நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டீங்க. கம்யூனிகேஷன், காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் நான் வரப்போகிறதில்ல, நான் என்னோடய உலகத்தில் முழுக போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது யாரோட, பிரபஞ்சத்தோட. இவ்வளோ நாளாக நான் உனக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. உனக்காக ஏன்னா காட்டில் தொலைகிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. காட்டில் தொலைஞ்சால் அதை வந்து திரும்ப திரும்ப சுற்றி தேடி நம்ம வெளியில் வர்றதுக்கு அது ஒரு பெரிய போராட்டம். நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த கனெக்ஷனில் அப்படி தான் இருந்திருக்கீங்க. என்ன நான் என்னத்தை தேடிட்டுருக்கேன் இப்போ எனக்கே தெரியல, எனக்கு இப்போ வழி தெரிஞ்சிருச்சு, பிரபஞ்சம் காட்டிட்டாங்க, நீ வெளியில் வா, அவன் வேணா வந்து காதலை சொல்லட்டும். இதுதான் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்க, ஓகே நான் இந்த பாதையில் போனேன், உன்னை தேடி வந்தேன், நானே தேடிட்டு இருந்தேன்னா இங்கே தொலைஞ்ச குழந்தை தான். நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் சேஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, நீங்கள் இருட்டுக்குள்ளே தொலைஞ்சு இங்கே சுற்றிட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து மண்டையில் குட்டி, வா இந்த பக்கம், உன்னோட பவரில் நெல், குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, வேலையை பாரு, நான் உனக்கு 1000 வேலை கொடுத்துருக்கேன், நீ இங்கே துரத்திட்டு இருக்க அப்படின்னு. ஸோ இந்த ரியலைசேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பிளாக் பண்ணிட்டீங்க இந்த விஷயம். ஓகே ஐ எம் வேஸ்டிங் டைம் அப்படின்ன வாட்டி நீங்கள் உங்கள் பவரை கிளைம் பண்ணிட்டீங்க. ஐ ஆம் த ஸ்டார், நான் உன்னை சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் எங்கே இதை மறந்தேன் அப்படின்னு
ரூட்டை மாற்றிட்டீங்க. அதுதான் இந்த பர்சனை ட்ரிகர் பண்ணது. அதுதான் இங்கே ட்ரிகரிங் பாயிண்ட். இல்லைனால இந்த பர்சன் பயந்து நடுங்கி உங்களை காப்பாற்றுறேன் ட்ராமா போட்டு நிறைய ட்ராமா பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நான் காப்பாற்றணுன்னா இந்த வாரியர் ஸ்பிரிட் மாதிரி மாறி தான் காப்பாற்றணுமே தவிர இந்த மாதிரி பயந்து ஒடுங்கி கோழை மாதிரி ஒளிஞ்சு காப்பாற்றுறது இல்லை அப்படின்ற ரியலைசேஷன் எப்போ வந்தது? நீங்கள் பிளாக் பண்ண அடுத்த நொடி. இனிமேல் பயமுறுத்த போகிறேன்றாங்க. பார்ப்போமே அப்படி என்னத்தை பயமுறுத்துறாங்க என்ன. ஸோ பயப்படுறவங்களுக்கு தான் பயமுறுத்த முடியும், பயப்படாதவங்களுக்கு துணிஞ்சவங்களுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படல, போங்கடா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வேலையை பார்த்துருக்கீங்க. பாருங்கள், உங்களோட பேலன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் என்ஜாயிங் 9 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் இல்லை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே இல்லை. யூ ஆர் அலோன், யூ ஆர் சிங்கிள் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் லைஃப். உங்கள் காதல் வாழ்க்கை இட்ஸ் லைக் யூ ஆர் நாட் லூசிங் இட். ஓ மை காஷ், நீங்கள் இதை இழக்கலை. நீங்கள் இப்போ ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, கரடு முரடான பாதை. இந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா கரடு முரடாக தான் இருக்குது. இங்கே போகணுன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே போடணும். பிரபஞ்சம் அதுதான் உங்களை மண்டையில் குட்டிருக்காங்க. எங்கே அங்கே துரத்திட்டு போகிறாங்க, அது நீ துரத்துற அளவுக்கு அங்கே துரத்திட்டு திரும்ப வராங்களா? இல்லை வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. யூ ஸ்டாப்ட் இட். ஏன்னா நீங்கள் அந்த டவுன்லோட் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய வேலை இருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஒரு கையில் மொபைல், புக்ஸு, அண்ட் யூஆர் டூயிங் சம் ரிசர்ச், கையில் ஒரு ரிமோட்டு, சாங்கு, மைக்கு எல்லாம் வச்சிட்ருக்கீங்க. சும்மா வச்சு விளையாடுறீங்க. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொன்ன விஷயம். அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஐம் சீயிங் 11:33. ஸோ இட்ஸ் எ சைன் யூஆர் அலைனிங். இந்த காதலும் உங்களுக்கு அலைன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் காதலை விட்டெல்லாம் எங்கேயும் போகலை, கவலையப்படாதீங்க. பட் இதுதான் ஒரே வழி இந்த பர்சனை சரியான ட்ராக்குக்கு திருப்புறதுக்கோ. இட்ஸ் லைக் சொன்ன மாதிரி இந்த பர்சன் கேட்டால் தான் கேட்பாங்களான்னு பார்த்தோம். யா, ஹீ இஸ் கோயிங் டு லிசன். இங்கே பாருங்கள் 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இவங்க வாரியர் ஸ்பிரிட்டுக்கு மாற போகிறீங்க. இங்கே பாருங்கள் 8 ஆஃப் சோர்ஸ்லேருந்து 7 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ். இதுக்கு முழு முதற் காரணம் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது. யூ ஆர் த ஸ்டார். ஓ மை காஷ், போங்கயா. ஓ, காண்டு பிடிச்ச குரூப் ஆஃப் பீப்புள் உங்கள் பணத்தை திருட ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா ஆல்ரெடி பணத்தை திருடி இருக்காங்க. இதர் உங்கள் பணத்தை திருட ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா அந்த பர்சனோட பணத்தை திருட ட்ரை பண்ணி அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ masculine energy, whoever is watching this, please take care of your money, bank account, மொபைல் ஆப்ஸ் முடிஞ்சால் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க திருட முயற்சி பண்ணுறாங்க. உங்கள் மணியை தான் திருட முயற்சி பண்ணுறாங்க. இட்ஸ் a very clear message. உங்கள் மணியை திருடி அதனால் உங்களை அட்டாக் பண்ணி உங்களோட ஃபோக்கஸை இந்த காதலேருந்து காசு பக்கம் திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்லாப் them. ஓ, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். ஆனால் இது நீங்கள் யூ கேன் சேவ் இட், அவ்வளோதான். நீங்கள் அதை பாதுகாக்க போகிறீங்க. ஏன்னா 9 ஆஃப் காயின்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ யூஆர் ஃபைட்டிங். மேபி ஏதாவது ஒரு masculine உங்களை கண்டுபிடிக்கலன்னா ஆப் இருக்குது. இங்கே 6 ஆப்பு தான் இருக்குது. 7வது ஆப் எங்கே? 7 ஆஃப் வாண்ட்ஸ். 7வது ஆப்பு மேபி இந்த பாம்பு மேலே தான் வைக்கிறாங்களோ. ஸோ இந்த பர்சன் தளர்ற மாதிரி இல்லை. எஸ், இந்த பாம்பு மேலே தான் ஒரு ஆப். ஓகே, ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக, சம்திங் லைக் தட். ஏன்னா ஏதோ ஒரு உண்மை வெளியில் இருப்பது. இங்கே பாரு, குரூப் ஆஃப் பீப்புள் டல்லாக இருக்காங்க. ஒரு காமிக் எனர்ஜி, 3 ஆஃப் டாக்ஸிக் விச்சஸ், த டெத் கார்டு, டெவில் கார்டு. குரூப் ஆஃப் பீப்புள் அப்செட்டாக இருக்காங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் ஷார்ட் ஹேர் இருக்குது. அவங்க வந்து யூஸ்வலாக பாயிண்ட் டைல் போடுற பழக்கம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஓடலை. ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடி போகிறீங்க, நீங்கள் வந்து அப்செட் ஆயிடுவீங்க. உங்கள்